ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நான் அண்மையில் சென்று திரும்பிய ஊர் அயோத்தியா. புத்தகத்தில் மட்டுமே படித்த அந்த ஊர் 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த அயோத்தியா இப்போ வந்து போகணுன்னு நினச்சி பார்த்ததில்லை. ஏதோ ஒரு அயோத்தியான ஒரு இடம் இருக்குது, ராமாயணத்தோட கனெக்டட் ஆகும். ஆனால் இப்பொழுது 2 வருடத்துக்கு பிறகு இப்பொழுது எப்படி இருக்கு அயோத்தியா? அப்பா, வாங்க போய் பார்க்கலாம். இதோ எங்கள் பயணத்தை அயோத்தியன் அந்த புனித யாத்திரையை தொடங்கிவிட்டோம். முதல்ல அயோத்தியா ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் பார்த்தா ஏர்போர்ட் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு சரியாது கிடைக்கலங்கிறதுனால ஸோ லக்னோ அப்படி போய் போகலாம். லக்னோ வந்து ஜஸ்ட் 2 hours. ஸோ புக்டு ஃப்ளைட் டு லக்னோ. அயோத்தியா வந்து இப்போது அந்த இவர் நம்ம பிஎம் வந்து இந்த இது ராம் டெம்பிள் கட்டி இன்னும் பண்ணப்புறம் இட் இஸ் நாட் கெட்டிங் ஓவர் க்ரௌடட். தட்ஸ் வாட் வி ஹர்ட் அண்ட் இட் ஆல்சோ பிகேம் ட்ரூ ஃபார் அஸ் அண்ட் ஆல்சோ டர்ன்ட் அவுட் டு பி ட்ரூ. ஐம் சாரி. இதுதான் லக்னோ ரயில்வே ஸ்டேஷன். இது என்ன காம் எந்த just to show you the beautiful architecture. the வெள்ளக்காரன் அந்த காலத்து கட்டிருக்கான். that is the part of Indo-Saracenic. நம்ம சென்னை எக்போர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான், கொஞ்சம் வேறு இது மாதிரி, அவ்வளோதான். இந்த போர்ஷன் அந்த காலத்துலேயே இந்த ஆர்கிடெக்சர் வெள்ளக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி கட்டிருக்கான். அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் ஏதோ கொஞ்சம் எடுத்து போகுது, பட் மெயின்லி தான் இந்த டோம்ஸ்லாம் இட் ரெப்ரசன்ட்ஸ் இட் Mughal architecture, combination of Indian and Mughal, so it's called Indo-Saracenic. இங்கே நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் பார்ப்போம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிரயாக்ராஜ் அண்ட் ends at Gorakhpur, பையில் இந்த லக்னோ அயோத்தியா தாம் அதெல்லாம் கவர் பண்ணுறது. ஸோ we are going from லக்னோ டு அயோத்தியா. எங்களுக்கு C1 கோச் அது நுழையணும். சதாப்தியில் இது மாதிரி தான் வந்தே பாரத் மாதிரி தான். நான் கோச்சு கடைசியில் C1 கோச்சிங் இருந்தாலும் டிரைவர் கேபின் இப்படி திறந்துருக்கு. ஸோ நைஸாக அப்படி உள்ள இங்கே 2 நாள் போட்டு 4 கிளம்பி நான் நம்புகிறேன். ஃபுட்டு எடுத்துங்க. நாங்கள் இந்த பக்கத்தில் என்ன தரிசனம் கிடைக்காது, நம்ம கூட்டம்ன்றாங்க. தமிழா இல்லை ஒரே குரூப்பா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அதே சென்னை தான். நீங்கள் எவ்வளோ பேர்? லக்னோ ஃப்ளைட் நானும் வயசு வந்திருக்கோம், வேறு யாரும். சரி. இதோ the driver's cabin. டக்குன்னு ஒருத்தர் பார்த்து விரட்டி விட்றாரு, திரும்பி வெளில வந்து. ஓகே 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 சாரி. இதுதான் எங்கள் கோச்சு, இந்த டாய்லெட். இப்போ நம்ம பார்த்த வந்தே பாரதா அப்படின்னு முதல்ல சைடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் கோரக்பூர்லேருந்து எப்படி ஆர்டர் பார்த்தேன். அந்த கதவு வருது தாழ்பாடு. வந்தே பாரதா என்ன நம்பவே முடியல. நான் பார்த்தேன் வந்தே பாரதா. The padlock is not. பாருங்க, has to be repaired. 22550. அது உள்ளே போன இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த உள்ளே தாப்பா போடவே முடியல. கோரக்பூர் வந்தே பாரதா. It's very difficult to lock. ஸோ உள்ளே போனால் இப்போது எப்படி இருக்கும் பேசஞ்சர்ஸ்க்கு?
மென்லி ஃபார் லேடிஸ். நான் போன ட்ரெயின் வந்து இந்த கோரக்பூர் வந்தே பாரத் 22550. டேட் ஆஃப் ட்ராவல் 20th March. வாட்டர் எப்படி ஸ்டாக்னேட் ஆகுது பாருங்க. க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கல. போன முந்தின ட்ரெயின்லேயும் எப்படி இருக்கா, இதுலேயும் எப்படி இருக்கா, இதுலேயும் எப்படி இருக்கா தெரியல. இந்த லாஸ்ட் கோச்சினுடைய லாஸ்ட் இது பாத்ரூம் செமி சர்க்குலர் ஷேப். நான் முன்னாடி ட்ரெயினில் கூட பார்த்துருக்கேன். அந்த கோச்சில் அப்படி தான் இருக்கும். அந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் வாஷ்ரூம் வந்து செமி சர்க்குலர் டோம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதேதான் சொல்கிறாங்க. ஏன் இந்த வந்தே பாரத்தில் இருக்குன்னு புது அது மெயின்டெனன்ஸ் ஏதோ க்ளீன் பண்ண வராங்க தவிர அப்கீப் சரியில்லை. சூப்பர்வைசர் ஜாப் சரியில்லையா என்னன்னு தெரியல. இது பாருங்க, லேடிஸ்லாம் கூட அதை யூஸ் பண்ண வராங்க. இந்த தமிழ்காரங்களும் இங்கே இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. இல்லை, அயோத்தியாவுக்கு நல்ல கூட்டம். அப்படியா? சரி சரி, பார்த்துங்க பாவம். அது நல்லா இருக்கு. இது வந்தே பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உள்ள தண்ணி அப்படியே நிக்குது, போக மாட்டேங்குது. எல்லா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பிச்சுலாம் பார்க்குறேன். இதான் பிஸ்கட்டு. இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி. இதான் பிஸ்கட் பக்கத்தில் ரெடிமேட் பவுடர். வாட்டர் கொடுத்தாங்கன்னா அதை உள்ள கலந்தா தட் பிகம்ஸ் சாய். இதுக்காக அயோத்தியா போகிறதுக்கு முன்னாடி அயோத்தியா வரைக்கும் தான் போனோம். அயோத்தியா 8:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடி 7:30 மணிக்கு வந்து டின்னர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். திடீர்னு டாய்லெட்லேருந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வந்து சரி உள்ளே எட்டி பார்த்தா இட் வாஸ் ஹாரபிள் சைட். கம்மோட்டில் அப்படியே இட் வாஸ் நாட் ட்ரைனிங், அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருந்தது. ட்ரைனிங் ஸோ இட் வாஸ் ஸ்டிங்கிங். ஏற்கனவே கொஞ்சம் இந்த கதவு தாப்பாலாம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் பார்த்தா திஸ் ஆக்சுவலி ஐ வாஸ் ரியலி ஷெல் ஷாக்டு. இட் வாஸ் ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் very prestigious and brand new train of this country. அதே இந்த கிளீனிங்லாம் கொஞ்சம் ஏன் சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. டாய்லெட் த பீப்புள் வேர் தேர் பிகாஸ் வண்டி அங்கேருந்து வந்துட்டுருக்கு, பிரயாகராஜ்லேருந்து. somebody should take care of it. Okay. There's too much stink in the compartment, so please tell them to clean the What is that now? Mari, jaldi kariye. I don't know Hindi, that's the problem. I don't know proper English. I can No, what else? Can you speak? Yeah, she can. Tell me, tell her. बड़ा गंदा स्मेल आ रहा है ना, क्लीन करना चाह रहे हैं. Bathroom water stagnating. Okay, so this area is basically unhygienic currently. So Inside the bathroom. you suggested, as per your suggestion, he is going to clean. Okay, she suggested. So now they are going to clean with phenyl and all. Here, no, here. Yeah. Here water stagnating. இந்த வந்தே பாரத்தில் டின்னர் கொண்டு வந்து வச்சாங்க. இங்கேயும் நம்ம சவுத் சைடில் இந்த வந்தே பாரத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த தயிர், அப்புறம் பருப்பு, தால், புலாவ், அப்புறம் அந்த பன்னீர், இது மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் இருக்குது கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். அப்புறம் பின்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று தரோம். பெருசாக ஒன்றும் இந்த டிஸ்பாரிட்டிஸ்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. மைனஸ் அதில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி கொடுக்குற இந்த ஸ்நாக்ஸ் தான், இதில் 2 தான் கொடுத்தோம். ஆனால் இந்த நம்ம இதில் வந்து மதுரை ட்ரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தரோம். இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆனால் இதுதான் இந்த பராட்டா தான் நம்ம ஊரில் கொடுக்குற ரொட்டி தேவையில்லை. இந்த ரொட்டிங்கிற பேரில் எருமாட்டு தோல் மாதிரி இருக்குது இந்த பரோட்டா. அது கடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. somewhat we have to adjust.
மற்றபடி இந்த புலாவ், அந்த இது, இந்த சப்ஜி, இந்த தால், இந்த பருப்பு, இது தால்னா இந்த பருப்பு தான், பருப்பு தனி மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த மீது எல்லாமும் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆஃப்டர் 2 hours of journey, we have finally reached our destination, அயோத்தியா. ரயில்வே ஸ்டேஷன் பேர் அயோத்தியா தாம். இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஓகே தான். இல்லை புது ஸ்டேஷன். கேன் சி நவ் ஹியர் சி த கம்ப்ளீட் வியூ. இந்த பக்கம் அந்த பக்கம் வியூ, ஒயிட் கலர் ட்ரெயின். வெல்கம் டு அயோத்தியா தாம் ரயில்வே ஸ்டேஷன், கன்கோஸ். ஏன் இந்த கன்கோஸ் பார்த்தாலும் அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஃபுல்லி மாடர்னைஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் த அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ், என்னென்ன வாட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இன் த கண்ட்ரி எல்லாமே அங்கே இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாக அதை மாடர்னைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எல்லா வெயிட்டிங் ஹால், ஏசி வெயிட்டிங் ஹால், பெய்டு வெயிட்டிங் ஹால், பெய்டு வெயிட்டிங் ரூம், அப்புறம் ரிட்டையரிங் ரூம்ஸு, அப்புறம் வைஃபை, அப்புறம் நீங்கள் எதுக்கு எதாவது மெயில்ஸ் அனுப்பணும், அது மாதிரி எதாவது பண்ணணும், அதுக்காக ஒரு தனி ரூம். ஸோ ஃபுல்லி அப்கிரேடட் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வரும். அந்த தப்பு மட்டும் தயவுசெய்து புக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேணாம். யூபர், ஓலா ரெண்டுமே இருக்குது. த்ரூ த டே 24 hours ஓடிண்டே தான் இருக்குது. அதில் தயவு பண்ணி ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு, ஏன்னா இவன் கேட்குற ஆட்டோ சார்ஜு நீங்கள் யூபர் டாக்ஸிக்கே கொடுத்துடலாம், அவ்வளோ கேட்குறாங்க. ஹலோ மக்களே, எப்படி நான் வந்து அயோத்தியா தாம் நாங்கள் வந்து சேர்ந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து இப்போ நான் ட்ரெயின் வழியாக வந்தோம், லக்னோ வழியாக வந்தோம். வேறு மார்க்கெட்டில் உண்டு, அது முடிவில் சொல்கிறேன். இப்போ வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அந்த ஊர் நாங்கள் வந்து தங்கினோம், ஒரு 3 நாள் தங்கினோம். ஸோ எங்கே தங்கியிருந்தோம், எப்படி ஸ்டே, அப்புறம் அதை விட முக்கியமானது இந்த கோவிலுடைய சுற்றி பார்த்தது. என்ன விசேஷம் அது, இந்த கோவிலை தவிர்த்து வேறு என்ன இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த நைட் விசிட் தான் இன்னும் பிரமாதம். ஆக்சுவலி நம்பவே முடியல. இட் பிகம் நோ பஸ்லிங் டவுன், ஈவன் சிட்டின்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் 2 வருஷம் 3 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி கேட்டேன்னா அயோத்தியா அது எங்கே இருக்குங்கிற நிலைமை இல்லை, அது இப்படி அப்படிங்கிறது போய் இப்போ அது ராமர் கோவில் வந்த அப்புறம் ஹோல் சினோரி ஹஸ் சேஞ்ச். என்னோட அனுபவம் எப்படி இருந்தது பாருங்க.